ஹலோ, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாங்களா? மாங்காய் சாதம் செஞ்சுருக்கேன். அந்த சாதத்தை வந்து எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேங்க. சாதம் பார்த்திங்கன்னா வடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். டிஃபன் பாக்ஸுக்கு மட்டும்தான் செய்கிறேன், கொடுத்துட்றதுக்காக. ஒரு மாங்காவை நான் பாதி தாங்க எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ வேண்டியது இல்லைன்னு பாதி எடுத்து கேரட் திருவள்ளில் நல்லா திருவிட்டேங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுருக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் விடுங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது இருந்தாலும் நல்லா இருக்குங்க. விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பொரியட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரிங்களா? 4-5 வரமிளகாவோ 2-3 பச்சை மிளகாவோ ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் மாங்காய், திருவண்ண மாங்காவை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பு மீடியமாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா மாங்காய் வணங்கினோடனே கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சாதம் கிளறமோ அதுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி வேணும்னா கூட கொஞ்சம் திருவி போட்டுக்குங்க. நான் இஞ்சி போடலை, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. சிம்பிளான மாங்காய் சாதம் என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வடித்து வச்ச சாதத்தை நம்ம இதில் கிளறிக்கலாங்க. தேவையான அளவு எடுத்து கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம், ஒயிட் ரைஸ், கொஞ்சம் மாங்காய் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரைக்காய், பட்டை அவரைக்காய் வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணியிருக்கேன் கொடுத்துட. அதுக்கப்புறம் ஜவரிசி வடகம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் வறுத்துருக்கேன். அது வறுத்ததெல்லாம் காட்டலை, சும்மா போட்டுகிட்டே இருக்கமேன்ட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளான சமையல் தாங்க. குழம்பெல்லாம் வைக்கல. அவரைக்காய், பட்டை அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். மாங்காய் சாதத்துக்கு இது கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்களா, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.